ஹாய்ப்பா, நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு தான் இதில். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ரேஷன் பருப்பு, துவரம் பருப்பு கொஞ்சம் எடுத்து நான் ஊற வச்சுட்டேன். ஒரு அரை டம்ளர் கிட்ட எனக்கு குவான்டிட்டி கம்மியாக வேணுன்றதுக்காக கொஞ்சம் சோம்பு, 3 காஞ்ச மிளகாயும் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அதில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் அந்த உருண்டை பிச்சை சாப்பிட்றப்ப. அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ, கீரை நீங்கள் முருங்கைக்கீரை வேறு ஏதாவது கீரை வச்சுருந்தீங்கன்னா பொடுசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நான் மல்லியில் பொடுசாக நறுக்கி சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் தேவையான உப்பு, கொஞ்சம் ஜீரகம், பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. போட்டு இதை குட்டி குட்டி உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதே உருண்டையை நம்ம இட்லி பானையில் வேக வச்சும் போடலாம். ஒவ்வொருத்தவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே குழம்பு கொதிக்கிறப்ப போடுவாங்க. நம்ம அப்படியெல்லாம் போட்டோன்னா கரைஞ்சிடுமோ அப்படின்ற பயம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு லைட்டாக அந்த கோட்டிங் மட்டும் நமக்கு வெளியே கரைஞ்சி வராத அளவுக்கு லைட்டாக அந்த இது ஃப்ரை ஆனால் போதும். அதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதே எண்ணெயை வச்சு நம்ம குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டையும் போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு கடாயில் அதே பொரிச்ச எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் சோம்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே கருவேப்பிலை 3 தக்காளி, குட்டி தக்காளி 3 தக்காளி எடுத்து அரைச்சி ஊற்றிக்கலாம். எந்த குழம்புல பார்த்தாலுமே நான் மேக்ஸிமம் தக்காளியை நான் அரைச்சி தான் ஊற்றிருப்பேன். ஏன்னா குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ அதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், குட்டி ஸ்பூனில் மிளகாய்த்தூள் போடுறோன்னா கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ புளி நிறைய ஊற்றி ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் கொஞ்சம் புளி எடுத்து, நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுட்டு அதை ஊற்றி சேர்த்துக்கலாம். குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருண்டை, அதை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது ஒரு நல்லா ஒரு 2 கொதி வந்தாலே போதும். ஆல்ரெடி நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுத்ததுனால. இப்போ குழம்பு கொதிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான உருண்டை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுப்பா. குழம்பு பாருங்கள் திக்னஸாக இருக்குன்னு, இதுக்கு தான்